வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகையின் மோகன்லாலின் தாய் சாந்தகுமாரி திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அவங்களுடைய மறைவு செய்தி ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஒலிக்கிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மலையாள சினிமாவில் நடிகர் மோகன்லாலுடைய தாயாருக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பல்வேறு அமைப்பை சேர்ந்தவங்க இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. வாங்க என்ன செய்தி, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல நடிகர் மோகன்லாலினுடைய தாய் சாந்தகுமாரி திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டார் மோகன்லாலினுடைய அம்மா சாந்தகுமாரி நேற்று 90 வயதில் மறைவு அடைந்திருக்கிறாங்க. இந்த துயர செய்தியை திரையுலகினரும் மோகன்லால் ரசிகரிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே உடல்நலம் குறைவின் காரணமாக பக்கவாதம் வந்து தீவிர சிகிச்சையில் பெற்று வந்த சாந்தகுமாரி ஸ்ட்ரோக் காரணமாக மேலும் பாதிக்கப்பட்ட நிலையில் குடும்பத்தினர்கள் முழு கவனத்தில் இருந்து வந்தாங்க. சாந்தகுமாரி எளிமையான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. திருவனந்தபுரத்திலிருந்து கொச்சிக்கு மாற்றப்பட்டு மகனின் அருகே வாழ்ந்து வந்த அவர் அமைதியான மற்றும் ஒழுங்கான வாழ்க்கையால் அனைவரிடம் மரியாதை பெற்றிருந்தாங்க. மோகன்லால் பல பேட்டிகளில் தாயுடைய அன்பு, ஆசீர்வாதம், ஒழுக்கத்தை தனது நடிப்பின் பயணத்தின் அடித்தளமாக விளக்கியிருந்தாங்க. அன்னையர் தினம் போன்று சிறப்பு நிகழ்வுகள் அவர் தாயுடன் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்த ரசிகர்கள் மனதை நெகிழச் செய்தது. மோகன்லாலுடைய மனைவி சுசித்ரா, பேரன் பிரணவ், பேத்தி விஸ்மா மற்றும் குடும்பத்தினருடன் இருந்த சாந்தகுமாரி தனது இறுதிச் சடங்குகள் டிசம்பர் 31 2025 அன்று நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. திரையுலக நண்பர்கள், பிரபலங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வராங்க. தொடர்ந்து நடிகர் மோகன்லாலுடைய சாந்தகுமாரி காலமான செய்தி சினிமாவில் மிக ஜாம்பவனாக இருந்தாங்க. அண்மையில் அவருக்கு தேசிய விருது கிடைத்ததுமே தன்னுடைய அம்மாவிடம் கையில் ஒப்படைத்து ரொம்பவே எமோஷனலாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் கொச்சியில் இருக்கும் அவருடைய தாயாரின் உடல் திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. கொச்சியில் அவர் தாயாரினுடைய இறப்பிற்கு நடிகர் கமலஹாசன், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் போன்ற முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.